ஆசை மாமா. ஐ லவ் யூ மாமா. உங்கள் மனசில் நான் இருக்கேன்ட்டு நல்லாவே தெரியும் மாமா. அப்படி இல்லாமலையா நீங்கள் நான் சொன்ன உடனே இப்படி வடக்குன்னு தூக்குவீங்க? நீங்கள் பாருங்கள் மாமா, உங்களுக்கு அணிட்டே என்னை அந்த பிரம்மன் படிச்சிருக்கிறாரு மாமா. நான் உங்களுக்காகவே பிறந்தவன், நீங்கள் எனக்காகவே பிறந்தவன். அவள் என்ன மாமா த்ரிஷா அழகாக இருக்கிறா? அழகுனா என்ன பாருங்க, இதுதான் மாமா அழகு. உங்களுக்கு அணிட்டே நான் பிறந்தவன் மாமா, எனக்கு அணிட்டு நீங்கள் பிறந்தீங்க மாமா. உங்களுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் மாமா. நீங்கள் எனக்கு கிடைக்கணுன்னா நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். நீங்கள் இப்போ சொல்லுங்கள் மாமா, உங்களுக்கு பென்ஸ்கார் வேணுமா, கோல்ட் செயின் வேணுமா, இல்லை டைமண்ட் செயின் வேணுமா, டைமண்ட் ரிங் வேணுமா? நீங்கள் என்ன வேணுமோ சொல்லுங்கள் மாமா. அடுத்த நொடியே இதோ இந்த வீட்டு வாசப்படிக்கிட்ட நிற்கும் மாமா. போய் அந்த பிச்சைக்காரியை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி அவஸ்தைப்படுறீங்க. இப்போ கூட பாருங்கள், சின்ன மாமா வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க. உங்களுக்குன்னிட்டு ஒரு வண்டி, ஒரு அந்தஸ்து, ஒரு அழகான பொண்டாட்டி, ஒரு 5-10 குழந்தைங்க வேணாமா? இது பாருங்கள் மாமா, அவளை விட்டு கடாசுங்க. உங்கள் மொத்த லைஃப்பும் நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். வேணா த்ரிஷா, நீ அளவுக்கு மீறி பேசுகிற. நீ இப்படி என் த்ரிஷாவை பிச்சைக்காரி என்றதும், நான் உன்னை இப்படி தூக்கின்னு வச்சுட்டு இருக்கிறதும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப தப்பாக படுது. ரொம்ப தப்பு தான் எனக்கு தோணுது. என் த்ரிஷா இருக்கிற இடத்துல நீ இருக்கிற. இந்த பாரு மனுஷா, நான் உனக்கு என்னவே பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிடு. என்னை இப்போ எல்லாம் என்னை நோடிக்காத. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இதை மட்டும் த்ரிஷா பார்த்தான்னா அவன் நொந்து போயிடுவா. எனக்கு குழந்தைதான் இல்லை, இப்போ நீங்களும் இல்லையாங்கன்னு சொல்லிட்டு அவ எதனா பண்ணிக்கிட்டாலாம். இங்கே பரமோனிஷா வேணா, விட்டுடு. சத்த சாவட்டும் மாமா, அதுக்கு ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? அதான் நான் உங்களுக்கு இருக்கிறேன்ல. நான் தான் உங்களை அடுத்த வாரம் தாலி கட்ட சொல்லியிருக்கிறேன்ல. நீங்கள் தாலி கட்டி தான் மாமா ஆகணும். இல்லைன்னா த்ரிஷா அவ சாவறாளா இல்லையோ, நான் சாவடிச்சிடுவேன் மாமா. மாமா என்ன மாமா யோசிக்கிறீங்க? மாமா நீங்கள் இப்படிலாம் யோசிக்கக்கூடாது மாமா. நீங்கள் இப்படி சேடாக இருக்கிறது பார்த்தா எனக்கு மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது மாமா. அடுத்த வாரம் நம்மளுக்கு கல்யாணம் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருந்தா போதும், அழகாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் மாமா, அவளை விட்டு தள்ளுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா, நான் ஒரு பைத்தியக்காரி மாமா, எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னு வைங்க, அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னுட்டு எனக்கே தெரியாதுன்னு நினச்சிக்கோங்களேன். அப்படியாப்பட்ட மோசக்காரி நான். பரவாயில்லையே, நம்ம பொண்ணு ஆட்டத்தை எப்பவோ ஸ்டார்ட் பண்ணிட்டா போல இருக்கே. அட, மாப்பிள்ளை தூக்கி வேற வச்சுக்கிட்டு இருக்காரு. அச்சோ, என்ன மாதிரி ஜோடி! அடடடட, இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு ஜோடி பார்க்க முடியுமா? அந்த காலத்துல நானும் என் புருஷனும் இப்படிதான் இருந்தோம், அதே மாதிரி இருக்கிறாங்க. ஒச்சம் என் கண்ணே பட்டுடும். இதுதான் ஜோடி. அவளை இருந்தா பார், மண்டா மூக்கி. மாமா, நானும் குழந்தையிலேருந்து உங்களுக்கோஸ்கரமே காத்துக்கிட்டு கிடப்பேன். ஒன்னே ஒன்று முத்த கொடுங்க மாமா. ஐயோ, முத்தத்தை கேட்குறாளே, எனக்கு வெக்கமா இருக்கு. சீ, என் பொண்ணு என்ன மாதிரியே மோசமா இருக்காப்பா. சி. இல்லை மனுஷா, என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. இங்கே பாரு, நான் உனக்கு தாலி கட்டுறேன், அவ்வளோதான். அதுவும் என் பொண்டாட்டி த்ரிஷாக்கோஸ்கரம் மட்டும்தான். அது விட்டு இதெல்லாம் தப்பு மனுஷா. நீ பண்ணுறது கொஞ்சம் மட்டும் சரியா இருக்குதா சொல்லு? வாயை மூடணும் மாமா. நான் சொல்கிறது நீங்கள் செய்யணும், அது மட்டும்தான் இங்கே நடக்கணும்.
அது தவிர வேறு ஏதாச்சும் நடந்துச்சு, ஒரே ஃபோன் கால் தான் ஹாஸ்பிட்டலுக்கிட்ட, உங்கள் த்ரிஷா கதை முடிஞ்சிடும்.